அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். சில அனுபவங்கள நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆனா, என்னுடைய அனுபவங்கள சொல்றது இல்லாம, நீங்க இப்போதைக்கு நம்ப வந்து சத்யசாய் பாபா, நீம் கரோலி பாபாவுல ஃபோக்கஸ்ல இருக்கலாம். இப்ப நம்ப அதுதான் நம்மளுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு வழி நடத்துறதுக்கு ஒரு விஷயமா இருக்கு. இதில சுத்தி நடக்கிற பறவைகள்லாம் எப்படி நீங்க பார்க்கணுன்றதெல்லாம் சொல்லிட்டே வரேன். இதிலேயே ஒரு சித்தர பத்தி எனக்கு இதில சஷ்டி சமயத்தில, அதாவது தீபாவளி முடிஞ்சு சஷ்டி சமயத்தில முருகரால எப்படி சத்யசாய் பாபாவால நீம் கரோலி பாபா சொல்லப்பட்டதோ, அந்த மாரி முருகரால அப்பவே ஒரு சித்தர் சொன்ன இவர பத்தி நான் பேசுறேன். முருகர் வந்து எனக்கு சொன்னாரு. ஒரு வெத்தலையில ஒரு பரிகாரம் ஒண்ணு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அன்னிக்கே தான் முருகர் மூலமா எனக்கு அது தெரிய வருது. ஆ ரமண மகரிஷி வந்து ரமண மகரிஷின்ற ரமணர் வந்து நம்ப வெதர் காஸ்ட்ல சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா? அவர் வந்து சொல்றாரு. அது அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுன்ருக்கிறேன். முருகரை பற்றி போட்டுருக்கேன் சஷ்டியில். வெத்தலை பரிகாரம்னு போட்டுருக்கேன். அப்போவே வந்து இன்னொரு இதில் காட்டுது. எனக்கு வந்து என்னதுன்னா, ரமணர் ஆதாம் இதில் வந்து சொல்லிகிட்ருக்காரு. இலங்கை கடையீர் சித்தர்ன்னு சொல்லிட்டு. அவர் அந்த வெத்தலை, கொடை அதெல்லாம் ஒரு சம்மந்தம் இருக்குது அவருக்கு. இது மேட்ரு என்னன்னா, நாளைக்கு பூரட்டாதி நட்சத்திரம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னு சொல்லிட்டு. அந்த வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் இந்த இலங்கையில் இருக்கிற அந்த கடையீர் சித்தருக்கும் ஒரு அற்புதமான கனெக்ஷன் இருக்குது. இவரும் பூரட்டாதி, அவரும் பூரட்டாதியில ஜீவ சமாதி ஆடுறாங்க. அது மேட்ரு கிடையாது. இன்னும் அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது முருகரால் எனக்கு அது வந்து உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம். சஷ்டி சமயத்தில் உணர்த்தப்பட்ட விஷயம். ஆனால் அது நாளைக்கு சொல்லணுன்றது விதி. இன்றைக்கி நான் சொல்ல போதில்லை. ஏன்னா நாளைக்கு 27 கூட்டினோம்னா உங்களுக்கு 9 வருமா? நாளைக்கு என்ன டேட்டு? ஆக மொத்தத்தில் நாளைக்கு ஒரு டேட் வந்து 9 நவமியும் வருது. 9ன்ற கணக்கும் வருது. 2025 கூட்டினாலும் 9. அது மாதிரி உங்களுக்கு அந்த நடுவில் 9, 11 அப்படின்றது வருது உங்களுக்கு. அந்த 11ன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. 9ன்றதும் வந்து முருகருக்கும் சம்மந்தமாக வருது. சில இடத்துங்களில் வந்து விஷ்ணுவுக்கும் சம்மந்தமாக வருது. அந்த 9ன்றது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. அந்த 9ன்றது இவரதும் நீம் கரோலி பாபாவதும் 59. அதனால் நாளைக்கு அந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு அற்புதமான இருக்குது. அதே சமயத்தில் பூரட்டாதி. அதனால் அந்த விஷயத்தை நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு நாளைக்கு வந்து நான் நீம் கரோலி பாபாவை பற்றி தொடர்ந்து போட்டுட்டு அதை சொல்லும்போது நீங்கள் இது டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. இவரே ஒருவேளை நீம் கரோலி பாபாவை கூட அது கொண்டு வரலாம். எப்போவோ தீபாவளி முடிஞ்ச உடனே வந்து முருகரால் என்னை பேச சொன்ன விஷயம், இப்போ நீம் கரோலி பாபா தான் எனக்கு அது மறுபடியும் வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணி அவர் அதை இவங்க கூட சேர்த்து கும்பிடுற மாதிரி ஒரு வேளை இவங்களாவே உணர்த்தலாம் அப்படின்றதையும் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு வீடியோ போடும்போது சத்யசாய் பாபா பக்தராக இருக்கிறவங்க, நீம் கரோலி பாபா பக்தராக இருக்கிறவங்க நாளைக்கு நான் அந்த இலங்கை கடையீர் சித்தரை சொல்லும்போது தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா அது நீம் கரோலி பாபாவே கூட அதை கொண்டு வரலாம் நமக்கு. அவரே கூட இதை வந்து நம்மலாம் கேட்டுக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாம். எதுக்கு நிறைய சித்தர் அப்படி யோசிக்க வேணாம். நம்ம ரொம்ப காலமாக கடகமுட்டி ஐயாவை தானே நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தானே நம்ம ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை நினச்சோம். ஆனால் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி வீடு, நிலம் அதுங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தார் அவர். நிறைய வியூவர்ஸும் சரி, தெரிஞ்சவங்களுக்கும் சரி, வீடே வாங்குறது, வீடே கட்டுறதுன்ற விஷயங்கள்லாம் நடந்தது உங்களுக்கு. அதுக்கு செங்கலுக்கும் அவருக்கும் சம்மந்தங்குது. அதை எடுத்துன்னு வந்து வச்சு கும்பிடணும் அப்படின்ற மாதிரி. சத்யசாய் பாபாவது வந்து அற்புதமான ஒரு விஷயம். சில நிகழ்வுகள் மட்டும் நான் சொல்கிறேன். அது கூடவே இந்த போர்வை பரிகாரம் எவ்வளோ அற்புதமாக இருக்கும்ன்றதுக்கும் மறுபடியும் அது உங்கள்கிட்ட நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். நவம்பர் 23 எங்களுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் ஒன்று நடந்தது எங்கள் தெரிஞ்சவங்க இதில். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி நாள் நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேன்னா, நம்மளாவே அவருக்கு சத்யசாய் பாபாவுக்கு கேக் வெட்டலாம். நம்மளே எக்லெஸ் கேக்கு செஞ்சுட்டு மேலே சத்யசாய் பாபான்னு எழுதி மேலே இதெல்லாம் வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அது நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த இதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கான அழைப்பு வந்தது. அதனால் அந்த கிரகப்பிரவேசத்துக்குன்னு துணி வாங்கணும். அதுக்கு துணியெல்லாம் வரிசை மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக துணி வாங்கணும்னு நினச்சேன் நான் அதுக்கு. வேறு மாதிரி எதுவும் கிஃப்ட்டு எனக்கு தோணலை. துணி தான் வாங்கணும்னு நினச்சேன். எப்போவுமே நான் எனக்கு அண்ணா நகருக்கு கிட்ட இருக்கிற பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தான் போவேன். அதுவும் தொடர்ந்து அந்த பாடி என்ற இடமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கிற இடங்களுக்கு அந்த பாடின்றதுக்கான விளக்கெல்லாம் அப்புறமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சரவணா ஸ்டோர்னாலோ, ஸ்ரீகுமரனாலோ, வேல் இந்த பெருசாக ஒன்று இப்போது டி நகரில் வந்தது பாருங்கள். அந்த வேலுன்ற மாதிரி முடிகிறதுங்க முருகர் சம்பந்தமான கடைகளுக்கு எல்லாமே ஒரு முக்கியத்துவம் இருக்குது. முருகர்னாவே நிறைய
இந்த சலவை தொழில், துணி நெசவு செய்தல், இதுங்கள்லாம் சம்மந்தப்படும். வண்ணார் இதெல்லாம் சம்மந்தப்படும். அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு சொல்ல போகிற 2 பேர் சித்தரும் ஒன்றா சேர்த்து நாளைக்கு சொல்லணும். நாளைக்கு கும்பிடணும். ஆனால் அது இன்றைக்கி போட்டிருக்கணும். ஆனால் அதை விட இதை முதல்ல நான் சொல்லிட்டு தான் நாளைக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது அந்த 2 சித்தருமே புரட்டாதி நட்சத்திரத்தினால ஒன்றாகிறாங்க. ஆனால் இந்த துணி நெசவு, இந்த முருகர் சம்பந்த விஷயங்களெல்லாம் சொல்லி நாளைக்கு நான் அந்த விஷயத்த சொல்வேன். அதுக்கும் பரிகாரம் ஒன்று இருக்குது. அதுக்கும் பரிகாரங்கள், வெத்தலை, அந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்குது. அது அந்த சித்தரால் சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது. அதனால் அதை நாளைக்கு விட்டுறாதீங்க. இன்றைக்கி எனக்கான அனுபவங்கள் சிலது சொல்கிறேன் கேளுங்க. போர்வைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அங்கே எடுத்துன்னு போய் அந்த போர்வையை வச்சுட்டு போகிறதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அது வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் கூட தொடர்ந்து ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கும்போது சுற்றி நடக்கிற விஷயங்களை நான் சொல்கிற பேட்டர்னில் கவனிச்சிட்டே இருந்தீங்களான்னா, ஒன்று காட்டிட்டு பின்னாடி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்போ தான் தெரியும் அது ஏன் நம்மளுக்கு காட்டுச்சுன்னு. இல்லைன்னா வீடியோவில் முதல்ல நம்ம ஒன்று பார்த்துருவோம், அதுக்கப்புறம் போய் அந்த காட்சி தெரியும். அதனால் நம்மளுக்கு தெரியும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்களே அதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு இதை காட்டுது போலுன்னு தெரியும். அந்த மாதிரி 3-4 விஷயம் நடக்கும். எப்போவுமே நடக்கும். யூடியூபே இல்லாத காலத்தில் கூட நடக்கும் உங்களுக்கு. பிரபஞ்சத்துக்கு கொஞ்சம் தான் முடியும் சொல்கிறதுக்கு. பிரபஞ்சம் ஒரு இடத்துல ஒரு பாதி சொல்லும், இன்னொரு பாதி இன்னொருத்தர் மூலமாக சொல்லும். நீ எல்லாத்தையும் கவனிச்சா தான் அது கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு அந்த போர்வை விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் அந்த இதுக்கு போகிறேன். சத்ய சாய்பாபா தான் நீம் கரோலி பாபாவை நம்மளுக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறேன். நான் அந்த நவம்பர் 23ஆம் தேதி போகிறேன். நீம் கரோலி பாபா ஒரு 10 நாளாகவே வந்துட்டார். சத்ய சாய்பாபா தான் அவருடைய பிறந்த நாளுக்கு முன்னாடி அவர் கொண்டு வராருன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் அந்த இதுக்கு போகிறேன், கிரகப்பிரவேசத்துக்கு நான் போகிறேன். போகிற வழியில் போர்வைகள் வந்து ஒரு 2 பேர் சைக்கிளில் போகிறாங்க. பிளாங்கெட்டு இப்போ வருது பாருங்கள், நிறைய ஒரு பிளாங்கெட்டு சாஃப்டாக, அது நிறைய அடிக்க விற்கிறதுக்காக அவங்க நான் போகிற வழியில் விற்கிறாங்க. அந்த போகிற வழியில் அந்த போர்வை விற்கிற இடத்துக்கு பின்னாடி போர்டு, நிறைய போர்டுங்க, இதுங்களெல்லாம் நிறைய ராம தொடர்புடைய இதுங்க வருது உங்களுக்கு. ஏன்னா நீம் கரோலி பாபாவுனுடைய மந்திரம் ராம் 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 தானே, அது வருது. அப்புறம் நான் 59 என்ற நம்பரையும் பார்க்குறேன். அந்த போர்வை வருது. வரும்போது நான் செல்ஃபோனில் வந்து, ஏன்னா நான் உடனே அது புரிஞ்சிக்கணுன்றதுக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒன்று வருது, வாட்ஸ்அப்லேயே ஏதோ ஒன்று வருது. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கறதுக்காக நான் ஃபோனை டச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, போர்வை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது. போர்வைன்னு சொல்லிட்டு இவரை பற்றி போட்டிருக்குது. போர்வைன்னு சொல்லிட்டு வருது யூடியூப்பில். இவருக்கு வந்து போர்வையை அங்கே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. அதுலேயும் மெயினாக பிளாங்கெட்டு தான். அது வந்து அந்த இடத்துல எடுத்துன்னு போயிட்டு வீட்டிலேருந்து வாங்கி எடுத்துன்னு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கி அந்த இடத்துல அவருடைய இதில் ஹனுமன் கட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, இவருக்கான ஒரு இடமும் இருக்குது, இன்னொன்று அந்த நைனிடால், அது ஒரு 3-4 இடம் இருக்குது அங்கே. இதில் மெயினாக அவர் ஜீவசமாதி இருக்கிற இடத்துல அந்த போர்வையை வச்சு எடுத்துகிட்டு வராங்க. பிளாங்கெட்டுன்னு சொல்ல மாட்டேறாங்க, அந்த போர்வை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மெயினாக அந்த கம்பளியை தான் குறிக்கிறாங்க. அதை வச்சு எடுத்துன்னு வந்து வீட்டில் தனக்கு யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஏன் வருதுன்னா, அதை நான் கவனித்து புரிஞ்சுக்கணும். ரோட்டில் நான் போகும்போது அந்த பிளாங்கெட்டு, அப்போ நம்ம பறவை மட்டும் இல்லை, பிளாங்கெட்டையும் இனிமேல் நம்ம இந்த மாதிரி யாருன்னா விற்கிறாங்கன்னாலோ நம்ம கண்ணில் பட்டாலோ நம்ம இது நீம் கரோலி பாபான்னு புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த வீடியோவில் வந்து சொன்னேன் நான் உங்களுக்கு, நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, அதுக்குன்னு எல்லோரும் நைனிடால் போகணுமா, இப்போதைக்கு வீட்டிலேருந்து நீங்கள் வேண்டுதலாக வேண்டிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு சொல்கிற அன்றைக்கே என்கிட்ட ஒரு 2 பேர், நான் என் வீடியோ பார்க்குறவங்களே இல்லை, அவங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுங்கிற ஆளே கிடையாது. அவங்க வந்து என்கிட்ட போர்வை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு. அப்போ எவ்வளோ தூரம் எங்கேயோ அந்த இடத்துல இருக்கிற இமயமலை கிட்டே இருக்கிறவர், அவர் ரூபமாக அந்த ஏஷியன் குயில்ன்றது வந்து அவர் ரூபமாக காட்சி கொடுக்குது. அதுக்கப்புறம் 4 நாள் காட்சி கொடுக்குது. இப்போவும் அந்த 4 நாளுக்கு அப்புறம் அந்த இது மட்டும் கேட்குது, அந்த பறவையோட சவுண்டு மட்டும் கேட்குது. கரெக்டாக நான் வேண்டும்போது அந்த பறவையோட சவுண்டு மட்டும் கேட்டுருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு பறவை கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இந்த பறவை பக்கத்துலேயே வந்து உட்காந்துது. அது ஆரஞ்சாக இருக்குது. அது குட்டியாக இருக்கும்போது நல்லா ஆரஞ்சாக இருக்குது, ஆரஞ்சும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது, ஒயிட் பட்டையும் இருக்குது. அதை பார்த்த உடனே இது சத்ய சாய்பாபான்னு நினச்சேன் நான். சரி, சத்ய சாய்பாபான்னு நான் நினச்சிட்டு அது என்ன மாதிரி சவுண்டு பண்ணுது, லைட்டாக சின்னதாக ஒரு சவுண்டு பண்ணுச்சு.
கொஞ்ச நேரம் கழித்து ஓன்னு சத்தமாக ஒரு சவுண்டு பண்ணுது. சேம் பறவைக்கு 2 விதமான வாய்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி அது 2ஆ உட்காருது, ஜோடியாக தான் உட்காருது அது. சரி நான் என்ன நினச்சேன்னா, அது வந்து ஒன்று சத்ய சாய்பாபாவை நினச்சிக்கலாம், ஒன்று ஷீரடி சாய்பாபாவை நினச்சிக்கலாம்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது எப்படி சவுண்ட் பண்ணுது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி எல்லா இடத்துலையும் மறுநாள் வந்து தூரந்து கத்துச்சு, நீ சத்ய சாய்பாபா வாங்க வாங்கன்னும் போது என் எதிர்க்க வந்தது. அந்த சவுண்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் சொல்லிட்டு. அது கண்லேயும் பார்த்துட்டேன். நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் சொல்கிறேன் இல்லைங்களா, சொல்கேட்ட பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே போய் நான் சுற்றுவேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அங்கே போய் அங்கே போயிட்டு இந்த 11 கொழுக்கட்டைலாம் சொன்னேன் பாருங்க, அந்த இதுக்கு நான் ரொம்ப நாள் பொறுத்து தான் போகிறேன். போயிட்டு 108 110 சுற்று, அது வேறு ஒரு கணக்கு எனக்கு. அது அப்புறம் சொல்கிறேன், அது ஏன் 110 இதெல்லாம் சொல்கிறேன் அப்புறமா. இந்த 110 சுற்று சுற்றுறேன். நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஏதாவது ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோம், நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருந்தேன்னா அந்த கடவுள் படத்தை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து அந்த மரத்து பக்கத்தில் வச்சுருவாங்க அந்த பிள்ளையார்கிட்டன்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி சித்தர்கள் கூட சில சமயத்தில் அந்த இடத்துல வந்தது உண்டு. அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சுருவாங்க எப்பவுமே. இந்த முறை ஒரு படம் கூட இல்லை. அந்த இடத்துலையானா இருக்கும், ஒரு 2 செக்ஷன் தள்ளி இன்னும் நிறைய பழைய படங்களும் இதுங்களும் யாராவது வீட்டுங்களை எடுத்து வந்து அந்த இடத்துல வச்சுருவாங்க. ஒரு படம் கூட இல்லை. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் போகும்போது கமலாத்மிகா இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் தெரியுங்களா, இன்றைக்கி சதயம் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, 9 சதயம்னு, அது போன சதயத்தோடு முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சதயம். கரெக்டாக நான் வந்து அந்த ராகு கால நேரம் நினச்சிக்கிறேன். ஒருவேளை நம்ம இது 9வது முடிக்கலைன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நம்ம எல்லாம் வீடியோவில் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு அந்த நாகக்கல்லுக்கு பூஜை பண்ணியிருப்போம் அப்படின்னு 9 சதயம் போன முறையோடு நான் முடிச்சிட்டேன். இந்த முறை அதே மாதிரி போன வாரம் வெள்ளிக்கிழமையோட 9 வெள்ளி ராஜமாதங்கி இது முடிச்சிட்டேன். அந்த மாதிரி அது ஒரு அனுபவம் ஆச்சுங்களா. நான் வந்து அந்த அந்த பறவைக்கிட்ட வர மறுபடியும் நிறைய 4-5 விஷயம் இருக்குது, தயவு செஞ்சு கவனிங்க. இதை நான் சொல்கிறது கவனிக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் வீட்லேயே இப்படிலாம் நடக்கும், நான் சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ கனெக்ட் பண்ண தெரியும் உங்களுக்கு. கனெக்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, அந்த அளவுக்கு கடவுளோட கனெக்டிவிட்டி நம்மளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் தீட்டுனாலோ இல்லை வேறு எதுனா ஒரு இதுனாலோ நடக்காத போகிறதில்ல. அது ஒரு கனெக்ஷன் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய வந்துடும். புரிய வந்துட்டு பின்னாடி தான் நான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க எல்லாரையுமே. நீங்கள் எல்லா கடவுள்களையும் எல்லா சித்தர்களையும் உருவமாக பார்க்காதீங்கன்ற மாதிரி வேறு ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு தான் நான் பார்க்குறேன். ஆனால் வீடியோ பாதிக்கு மேலே நீங்கள் பார்க்காது விட்டிங்களா நான் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் இன்ட நோட்டிஃபிகேஷன் பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நடுவில் சொல்கிறேன், இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னதுன்னா, அந்த பறவை நான் அந்த போகிறேன், சொல்கேட்ட பிள்ளையார்கிட்ட போகிறேன், ஒரு போர்டு இது கூட இல்லை. ஆனால் எப்பவுமே நான் பேசிங்கிறதுக்கு சம்மந்தமாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனையோ ஒரு 7 வருஷமாக அந்த கோயில் நான் போகிறேன். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது இந்த முறை எதுவுமே இல்லை. ஏன் இந்த முறை இல்லை? அந்த ஏற்கனவே நான் போனப்போ கமலாத்மிகா இருந்தாங்களே, அந்த அம்மா கூட இல்லையே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் 108 59வது சுற்று, நீங்கள் நம்புங்க நம்பாகட்டி போங்க, எனக்கு என்ன வந்தது, 59வது சுற்று நான் சுற்றுறேன். ஆனால் அந்த பறவை வந்து நீம்கரோலி பாபா கிடையாது. நான் 59வது சுற்று சுற்றும்போது அந்த நான் சத்ய சாய்பாபான்னு நினச்சி வீட்டாண்டு இருக்குது பார்த்துக்க, ஏறக்குறைய இங்கேருந்து ஒரு 20 வீடு 30 வீடு தூரத்தில் இருக்குது அது. அந்த இது கோயில், அந்த குட்டி பிள்ளையார் கோயில் ரோட்லேயே தான், வன்னி மரமும் அரச மரமும் இருக்கிற இடத்துல அந்த ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கே தான் போய் நான் இது பண்ணுறது. இங்கேருந்து இங்கே நான் பார்த்தது அந்த பறவையை. அது நான் 59வது சுற்றும்போது அந்த குரல் கேட்டுடுது எனக்கு. அந்த பறவை தான் இதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. அது மேலேருந்து கேட்குது. மேலே சின்னதாக ஷீட் போட்டிருக்கு, மழை வந்தால் நனையாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு மேலே அரச மரமும் வன்னி மரமும் பின்னி விசாலமாக இருக்குது ரோடெல்லாம். அதுக்கு மேலே உட்காந்து கத்துதுன்னு தெரியுது எனக்கு. அதுக்கு மேலே உட்காந்து அதே சேம் நம்ம எதை சத்ய சாய்பாபான்னு நினச்சோமோ அந்த பறவை தான் அது மேலேருந்து கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு சத்ய சாய்பா அப்படியே நேர்லேயும் வந்துட்டால் மேலே இருக்குமே. இங்கே நம்ம நினைக்கிற போர்டுங்க, இந்த சாமி படங்க சிலைங்கள்லாம் இந்த இடத்துல இல்லைன்னா கூட நம்ம இப்போ அவரை பற்றி பேசிங்கிறன்றதுனால அந்த பறவை ரூபத்துலேயே இதை கோயிலாண்டு நம்ம 108 சுற்றும்போது 108 இல்லை 110 சுற்றும்போது வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலான்றதுக்கு அந்த பறவை தான் சாட்சாத் அந்த பறவை தான் கரெக்டாக தெரியுது. கரெக்டாக 59வது முறை சுற்றும்போது சவுண்டு கேட்குது. அப்புறம் ஏறக்குறைய ஒரு 60 தாண்டிட்டு இருப்பேன். 60 தாண்டின சமயத்தில் நேர்க்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அதனுடைய பெண் வெர்ஷன் போல் அது ஏறக்குறைய அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது வரும்போது உடனே ஒன்று அது பின்னாடி அதே மாதிரி வந்தது. ஆனால் இதுதான் கொஞ்சம் கூட ஆரஞ்சாகவும் இதுவாகவும் இருக்குது. அந்த பெண் வெர்ஷன் வந்து அந்த சவுண்டு தான் அதே மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி ஆரஞ்சும் இதுவும் இல்லை, ஒரு மாதிரி லைட் கலர் ஆகுது. அதுலேயே இன்னொன்று பார்த்தேன், நான் வீட்டாண்ட பார்த்தது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது
நல்ல ஆரஞ்சாக இருக்குது. ஆரஞ்சு, கருப்பு, வெள்ளை இது 3ம் கலந்த மாரி இருக்குது. அங்க கோடு கோடா இருக்குது. கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் அந்த ஆரஞ்சு தான். ஆனா கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி ஆரஞ்சு கலந்த ப்ரௌனிஷ் மாரி ஆயிடுது அது. வளர்ந்த பின்னாடி எல்லாமே அந்த ஒயிட், பிளாக் எல்லாமே மைல்டா லைட்டா ஸ்மட்ஜ் பண்ண மாரி ஆயிடுது அது கலர். ஆனா அந்த வாய்ஸ் அதுதான். வளர்ந்தா கொஞ்சம் அவ்வளோ டார்க்னஸ் ஆரஞ்சு தெரியல. லைட் ப்ரவுன் மாரி ஆயிடுது அது. அதே பறவை தான் ஆனா. அது அங்க சுத்தும்போது காட்சி குடுத்துச்சு. அது நேத்து அவிட்டம் இதில நீம் கரோலி பாபா சமயத்தில நம்ம போய் சுத்தலாம் 110ன்னு போய் சுத்துனது. அப்ப சத்யசாய் பாபா அங்க வந்து காட்சி குடுத்தது. இங்க அதுக்கப்புறமா நவம்பர் 23ஆம் தேதி தானே அவங்க கிரகப்பிரவேசம் வச்சிருந்தாங்க. அங்க நான் போம்போது அந்த பெட்ஷீட் கண்ல வந்து பார்த்தப்ப தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன். அப்படி போர்வை வச்சு வர பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்த பின்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த போர்வைய என்ன பண்ணலாம்? எப்படி பரிகாரமா தரலாம்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்ப நான் அங்க போனப்போ நான் கால்குலேட் பண்ணல அத. நேத்து தான் நான் கால்குலேட் பண்றேன் அந்த விஷயத்த. அங்க நம்ம பார்த்தது வந்து சத்யசாய் பாபாவினுடைய பெண் ரூபம் அப்படின்னு நானு நேத்து தான் நெறைய முடிஞ்ச பின்னாடி கால்குலேட் பண்ணுவேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த பின்னாடி, போய் ரோட்ல என்ன பார்த்தோம்? அப்புறம் ஏன் இத பார்த்தோம்? அப்புறம் ஏன் இது வந்தது? அப்படின்னு அப்புறமா கால்குலேட் பண்ணுவேன். அது இப்ப தான் எனக்கு ஆனா அந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டேன். நான் சும்மா அவங்க பாட்டு பாடுனாங்கன்னு வீடியோ எடுத்தேன். இன்னொரு விஷயம் கேளுங்க. சத்யசாய் பாபா யாரு பார்த்தாலுமே ரொம்ப அவருக்கு பரிச்சயமா யாருன்னா போறாங்கன்னா, இசையமைப்பாளர்கள், பாட்டு பாடுறவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சத்யசாய் பாபாவ திருப்தி பண்ணோம்னா, நம்ம ஒரு பாட்டே பாடத் தெரியாதவங்கன்னா கூட, ஒரு பஜன் மாரியோ, ஒரு ஏதோ ஒண்ணு பாட்டா பாடுனா அவர் ரொம்ப விரும்புவார். இவருக்கு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, போர்வை, இவருக்கு நீம் கரோலி பாபான்னா ஆப்பிள்னு சொல்ற மாரி, உங்களுக்கு அந்த அவருக்கு சத்யசாய் பாபாவ நீங்க ஹேப்பி பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு நாள் நல்லா பாட தெரிஞ்சிருந்திருந்தா ரொம்ப லக்கி நீங்க. ஆனா வந்து பாடவே தெரிலன்னா கூட, ஒரு கத்துக்கிட்டாவது சும்மா ஒரு பாடல் மாரி, ஒரு பஜன் மாரி அவர ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு அவர பார்த்து பாடுறது அவருக்கு பிடிக்கும். வர்றவங்கள ரொம்ப அவர்கிட்ட நெருக்கமானவங்கள, "உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா?" அப்படின்னு கேட்பாரு அவரு. அவரும் பாடுவாரு. அவர் கேட்பாரு. நான் அங்க போறேன். நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அந்த அந்த இதுக்கு அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தானே போறேன் நான் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு. நான் எப்பவுமே பார்த்துனே போவேன். ஏன் அவரு 23ஆம் தேதி வச்சிருக்கிறாரு இந்த கிரகப்பிரவேசத்த? அந்த இடத்துல ஏதாவது நம்மளுக்கு காட்டுவாரோ? அப்படின்னு நினச்சிட்டு தேடிக்கிட்டு தான் போறேன். போயிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வரும்போது, பார்த்துட்டேன். வீடியோ எடுத்துட்டேன். இத காட்டுறேன் உங்களுக்கு. அப்ப தோணல. இப்ப அப்புறமா நேத்து தோணுச்சு எனக்கு. நேத்து தோணுச்சு. அடடா! அந்த ஆரஞ்சு கலர் சாரி கட்டிட்டு, முடி கூட ஆல்மோஸ்ட் அதே ஒரு பெண்ணா இருந்தா எப்படி முடி அதே பஃபினஸ்ஸு. என் முடி கூட இப்படி தான் இருக்கும். ஒரு மாரி தின்னு, ஒரு மாரி பஃபியா இருக்கும். அது அடங்கவே அடங்காது. ஏன்னா ரொம்ப தின்னு, ஆனா சுருட்ட முடி இருந்தா தான் அந்த மாரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாரி தான் அவங்க பாட்டு பாடுனாங்க. 2 பாடுனாங்க. சினிமா பாட்டு பாடுனாங்க. அத நான் போட முடியாது. ஏன்னா காப்பிரைட் வரும். அநேகமா இவங்க அந்த கர்நாடிக் பாட்டு வேற எங்கேயும் இருந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி பாட்டு கூட இன்னொருத்தர் பாடுன பாட்டு பாடுனா காப்பிரைட் வருமா என்னான்னு எனக்கு தெரியல. ஆனா இது நானு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா சத்யசாய் பாபா அடுத்தது மறுபடியும் இன்னொரு பிறப்பு வரப்போறாரு. அவர் பெண் ரூபத்தில தான் வரப்போறாரு. அப்படின்னு மதன் கௌரி கூட சொல்லியிருக்காரு அத. எங்கேயோ நியூஸ்ல பார்த்து தான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்த கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ பிரேம சத்யசாயினோ, பிரேமானோ அந்த பேர் வந்து பிரேமானோ ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. நெறைய பெங்களூர்ல கூட யாரோ ஒருத்தரு வேற ஒரு பெண் மாரி ஒரு ரூபத்தில ஒருத்தர் அவங்க தான் அடுத்தது இது அடுத்தது அவங்க பெண் ரூபத்தில தான் வரப்போறாங்கன்னு சொல்லி அதே மாரி தான் இவர் தான் அதுன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் அவர் கிடையாது. இன்னொருத்தர் வரப்போறாரு. அவர் பெண் ரூபத்தில தான் வரப்போறாரு. ஆனா சத்யசாய் பாபான்னு சொல்றாங்க. நான் இப்ப இவங்க தான் பெண் ரூபம்னுலாம் சொல்லல. எனக்கு அந்த மாரி ரூபத்தில அவர் வந்து அந்த நவம்பர் 23ஆம் தேதி அங்க போனப்போ சத்யசாய் பாபா நெனப்பாகவே இருக்கிறேன் நான் 10 நாளா. நீம் கரோலி பாபா நெனப்பாவே இருக்கிறேன். ஏன்னா நவம்பர் 23ன்றதுக்காக. அது கரெக்ட்டா அங்க போயி நம்ம அதுக்கு தான் நம்மளுக்கு அவருக்கு குடுத்துருக்காரு. நான் தேடுறேன் எல்லாத்தையும். ஏன் அப்படி எதுவுமே கனெக்ஷனே வரல? நவம்பர் 23 ஆச்சே. ஏன் அவர் சம்மந்தமா எதுவுமே நம்ம ரோட்ல கூட எங்குமே அவருடைய பிறந்த நாள்ன்றதுக்காக ரோடெல்லாம் எங்கேயும் ஒரு இது கூட போடலையே. 100வது பிறந்த நாள் எதுவும் கூட போடலையே. இங்க பெங்களூரு இதில இதுலலாம் ஆந்திராவுலலாம் உனக்கு பயங்கரமா ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலயும் அவரது இது பண்றாங்களே. இங்க ஏன் நம்மளுக்கு காட்டிக் குடுக்கலன்னா, அது வந்து அவர் ஒரு பெண் உருவமாவே நம்மளுக்கு வந்து கர்நாடிக் ஏன்னா இசைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இத காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க. இது நான் இந்த கிரகப்பிரவேசத்தில இவங்க முதல்ல ஒரு கர்நாடிக் மாரி கொஞ்சம் பாடுறாங்க. அது மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒருவேளை அது கூட காப்பிரைட் வருமான்னு நம்மளுக்கு தெரியல. சவுண்டு ஒரு நிமிஷம் இருங்க. அந்த மாரி வந்து அது மட்டும் சரி நேத்து அவிட்ட நட்சத்திரம் தானே அது உங்களுக்கு. அதனால அவிட்ட நட்சத்திரத்திலேயே நேத்து இன்னொரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. திடீர்னு தோணுச்சு. எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன்.
நீங்க பெங்களூர்ல தானே படிச்சீங்க எல்எல்பி வந்து. அங்க போயிட்டு நீங்க இது பண்ணீங்களா? அப்படின்னு கேட்குறேன். FM mode. Box mode. PC mode. இங்க ஒரு நிமிஷம் இவங்கள பாட்டு முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு வரேன். நான் அவிட்ட நட்சத்திரத்தில இன்னும் சில ஆன்மீக சில அனுபவங்கள். அப்புறம் அந்த தியா நடுவுல தியாகராஜன்லாம் கூட சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க. இந்த தியாகராஜர் கூட இன்னொரு கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. அது அப்புறமா சொல்கிறேன் நான். சத்ய சாய் பாபா கிட்ட அவங்க போனது. போன வருஷம் அந்த நியூஸை நான் பார்க்கும்போது அவர் வந்து நவம்பர் மாதம் அவர் பிறந்த நாள்ன்றதெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த ஒரு வீடியோவில் போன வருஷம் நான் பார்க்குறேன். அப்போ 3 மாதம் கழித்து நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு உள்ளே பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏதோ அந்த 3 மாதத்தில் அவர் போயிடுவார் அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்குது சத்யசாய் பாபாவுக்கு. ஆனால் அவருக்கு கேட்குற ஒரு விஷயம் வந்து அவருக்கு சும்மா சமாதானம் மாதிரி பண்ணிட்டு அதை பற்றி சொல்லாமல் எதுவுமே சொல்லாமல் 3 மாதம் பொறுத்து வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் 3 மாதம் பொறுத்து அவர் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை போகும்போதோ ஏதோ ஒன்று நடக்குது. அதுக்கு நான் ஒரு நோட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு நான் நோட் பண்ணி நான் அந்த வீடியோ பார்த்த சமயம் நவம்பர் மாதத்துக்கு 3 மாதம் முன்னாடி. நமக்கும் நீ இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணணும் நவம்பர் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பொழுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வேறு ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அதே நவம்பர் 23க்கு முன்ன பின்ன இன்றைக்கி காலையில் தான் நான் சில விஷயங்களை கனவுலையே வந்து கால்குலேட் பண்ணேன். உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, போன வருஷம் ஜனவரி மாதத்தில் தான் அவர் என் கூட கனெக்ட் ஆகிருக்காருன்னு. அப்புறம் இன்றைக்கி காலையில் கனவில் வந்து எனக்கு அவர் ஒன்று இண்டிகேட் பண்ணார். அது போன வருஷம் காலையில் கிடையாது, அது 2023 நவம்பரில் அப்படின்னு கனவில் வந்து சொல்கிறாரு எனக்கு. நான் போயிட்டு அப்புறமா செக் பண்ணி பார்க்குறேன். அடடா, அது நம்மளுக்கு அந்த விஷயத்தை ஒருத்தர் வந்து நம்மளுக்கு அந்த பிரசாந்த்னு பொண்ணு பிறந்தா பிரசாந்தின் வை, இப்போ பையன் பிறந்தா பிரசாந்தின் வைன்றது அவர் வந்து தன்னுடைய பக்தருக்கு ரொம்ப நாள் குழந்தை பிறந்தவங்களுக்கு சொன்ன முதல்ல அந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டது அந்த போன வருஷம் ஜனவரின்னு நினச்சிருந்தோம் இல்லையா. அவர் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறாருன்னா அவரே வந்து சொல்லலை அத்தை. என் கனவில் எனக்கு இண்டிகேட் பண்ணாங்க இல்லைங்களா 2023 நாளில் அவங்க சொல்கிறாங்க, நீ இப்போ அது ஜனவரி கிடையாது, அது 2023 நவம்பரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு நான் போயிட்டு என்ன பண்ணேன், ஒருத்தர்கிட்ட முன்ன கூட கொஸ்டின் கேட்டிருந்தேன் நான், அது என்னைக்கு அது அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அதுவும் ஒரு கிரகப்பிரவேசம் தான். அந்த இடத்துல தான் எனக்கு இவர் கனெக்ட் ஆகிறாரு. அப்புறம் நான் மறுபடியும் அவங்க வாட்ஸ்அப்பில் போயிட்டு அவங்கக்கிட்ட நம்ம இந்த கொஸ்டினை முன்னையே கேட்டிருக்கிறோம், அந்த டேட் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். அது வந்து நவம்பர் 19ன்னு வருது உனக்கு. அன்றைக்கி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம ஜனவரி 2023 நவம்பர் விஷயத்தை நீ எப்படி யூடியூப்பில் இது 2024 ஜனவரிலேருந்து போன வருஷம் காலையிலேருந்து தான் எனக்கு அவர்கிட்ட கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னேன். அப்படியே விட்டுருக்கலாம்ல என்ன, என் கனவுலையும் அந்த சொல்லணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், நமக்குள்ளே சப்கான்ஷியஸாக நிறைய ரெக்கார்ட் ஆகிருக்குது நிறைய விஷயங்கள். குண்டலினி சக்தி, யோக சக்தி, ஆழ்மனம், நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாமல் அடியில் புதஞ்சிருக்குது நிறைய விஷயங்கள். அது வந்து இண்டிகேட் பண்ணுது நமக்கு, இல்லை அது ஜனவரி கிடையாது, அது ஒரு நவம்பர், அது அவருடைய பிறந்த நாளுக்கு அதுவும் ஒரு 3 நாள் முன்னாடி தான் அப்படின்ற மாதிரி, அது ஒரு 23ன்ற மாதிரி. அது என்ன விஷயம்னா, அதே மாதிரி போன வருஷம் நவம்பர் 19 ஒரு விஷயம், நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். அப்போவும் நவம்பர் கனெக்ட் ஆகிருக்குதுன்றது இன்றைக்கி காலையில் தான், அந்த கனவுனால தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறேனே நான்.
அது மாதிரி அப்போ எனக்கு புரிஞ்சுது. இந்த இதுக்கு அவங்க போக வைக்கும்போது, இது கண்டிப்பா சத்ய சாய்பாபா ரூபத்துல தான் இவங்க நம்மளுக்கு அந்த தலைமுடியும் அந்த மாரி இருக்குது. பெண் ரூபமா தான் அடுத்தது அவர் வருவாருன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அதனால பெண் ரூபமா நம்மளுக்கு இவங்க காட்சி அளிச்சதோட, கர்நாடிக் பாட்டு வேற. அவருக்கு வேற ரொம்ப கர்நாடிக் பாட்டு பிடிக்கும். அப்படின்றதுனால அப்படி தான் காட்சி குடுத்துருக்காங்கன்னு இது ஒண்ணு ஆச்சுங்களா? ஆ இந்த விஷயத்த இது எல்லாமே நேத்து கண்டுபிடிக்கிறேன். அப்பவே எனக்கு திடீர்னு தோணுச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு. "நீ பெங்களூர்ல தானே எல்எல்பி முடிச்சீங்க. அப்போ நீங்க சத்ய சாய் பாபாவ பார்த்துருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து ஏன்னா அங்கே பெங்களூர்ல அப்போல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்க சகுந்தலாம்னு ஒரு அம்மா எங்களுடைய ரிலேஷன் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை இவரோட ரொம்ப பக்தி அவங்க. பல வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கறதுக்கு இவர்கிட்ட போய் கேட்டப்ப தான், அவங்களுக்கு வந்து "நீ வந்து பொண்ணு பொறந்தா பிரசாந்தின்னு வை, பையன் பொறந்தா பிரசாந்த்ன்னு வையின்னு சொன்னது" அப்படின்னு சொல்லிட்டு விஷயம். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, "ஆமாம், நான் அவங்க சகுந்தலா அம்மா வீட்டுக்கு போனப்போ, பிரசாந்தி அக்கா வீட்டுக்கு போனப்போ, அங்கே வந்து இவர் ஒயிட்ஃபீல்டுக்கு இந்த வராரு இன்னைக்கு, நாளைக்கு வராரு, நீ கூட போய் பாருன்னு சொன்னாங்க. நான் நேர்லேயே பார்த்துருக்குறேன்" அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எங்கள் ஹஸ்பண்ட கேட்கவே மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்னா, அவங்க ஆன்மீகத்தினுடைய உச்சத்துல இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஆன்மீகத்த வச்சு அடுத்தவங்கள தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக, அத வந்து சாடிஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு அத பத்தி கேட்க மாட்டேன். இவர் அந்த மாரி அவங்க அம்மா மாரி சாடிஸ்ட் கிடையாது. ஆனா அதையே பிரதானமா அது ரொம்ப இது பண்ணுவாங்க. அதையே ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப. அதனால ஆன்மீக சம்மந்தமா எந்த கொஸ்டினும் தப்பி தவறி கூட கேட்டுற மாட்டேன் நான். ஆனா நேத்து ஒரு ஈகர்ல ஆமா இவருக்கு பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குதே. இவர் பெங்களூர்லாம் அந்த சமயம் படிச்சுட்டு இருந்தாங்கல்ல. இவர் நேர்ல பார்த்துருப்பாரோ சத்ய சாய் பாபாவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இது பிரபஞ்சம் பண்ணுது அந்த வேலைய. சத்ய சாய் பாபா எல்லாருமே பிரபஞ்சம் பண்ணுது அந்த வேலைய. நேத்து அவிட்ட நட்சத்திரம் நீம் கரோலி பாபான்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் அவிட்ட நட்சத்திரம் தான். நான் உத்திராட நட்சத்திரம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவிட்ட நட்சத்திரம். அவர்கிட்ட நேத்து கேட்குறேன் நானு. அவர் வந்து நான் அதை கேட்டதுனால அவர் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட இந்த கேள்வியை கேட்காத ஆள் கேட்குறாங்களே. கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷம் ஆகுது. அது பிரசாந்த்ன்னு பேர் வச்ச பையனே எங்களுக்கு பெரிய பையன் ஆயிடுச்சு. இன்றைக்கி இத்தனை வருஷம் கேட்காத ஆன்மீக கொஸ்டினை கேட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் சத்ய சாய்பாபாவையும் நேரில் பார்த்துருக்குறேன். நான் ட்ரெயினில் வரும்போது ட்ரெயினுன்றாருல அப்போ டக்குன்னு எனக்கு மைண்டுக்குள்ளே மானுசாமிகளும் நீல்கரோலி பாபாவும் கனெக்ட் ஆகிறாங்க. நான் சொன்னேன்ல ட்ரெயினை நான் மானுசாமியும் நிறுத்தியிருக்காரு. அதே டிக்கெட் வாங்குற விஷயத்துக்கு நீம் கரோலி பாபாவும் நிறுத்தியிருக்காரு. அந்த இடம் பேர் தான் நீம் கரோலி. அதனால தான் நீம் கரோலின்னே வந்ததுன்றதெல்லாம் அந்த ட்ரெயினில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு ட்ரெயினுன்னு. அப்போ உடனே என் மைண்டு ட்ரெயின்ன்றதை கேட்ச் பண்ணுது. இன்றைக்கி நீம் கரோலி பாபா அபிட்டோன்னு உங்களெல்லாம் நேற்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால ட்ரெயினில் நான் கிருபானந்த வாரியார் என் எதிர்க்கு தான் உட்காந்தாரு. கிருபானந்த வாரியார்னால் நான் எவ்வளோ கொண்டாடுவேன்னு உங்களுக்கு தெரியும். கிருபானந்த வாரியார் என் எதிர்க்கு தான் உட்காந்துட்டு இருந்தார். நான் கையெடுத்து கும்பிட்டேன். அப்போ அவர் வந்து விபூதியை கொடுத்து நான் உடனே என் நெத்தியில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. இது அப்படி இன்னும் ஆச்சரியமாகுது எனக்கு. ஏன்னா அவர்கிட்ட நான் அந்த ஆன்மீக விஷயமா ரொம்ப அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன் நான். ஆனால் வேறு வழியே இல்லை. அவர் சத்ய சாய்பாபாவை நேரில் பார்த்தேன்னு சொன்னோடனே கிருபானந்த வாரியார் நான் பார்த்தேன். கையிலேயே நான் விபூதியை வாங்கி வச்சுக்கிட்டேன் நான். அவர் எதிர்க்கே நேரில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வேறு ஆனால் கிருபானந்த வாரியார் அவர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது பண்ணி அவர் பியூசி படிச்சிருந்த சமயத்தில் அந்த கிருபானந்த வாரியார்கிட்டேருந்து விபூதி வாங்கி வச்சுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. அங்கே ஆப்பிள் வந்துடுது, இங்கே வந்து இது வந்துடுது இல்லைங்களா, இங்கே வந்து ட்ரெயின் வந்துடுது இல்லைங்களா. அப்புறம் அவர் அடுத்து சொல்கிற விஷயத்தில் ஆப்பிள் வந்துடுது. ஆப்பிள்னால் நம்மளுக்கு தெரியும் நீம் கரோலி பாபா ஆப்பிள் அந்த ஆப்பிள் கம்பெனி ஓனர் வந்து பார்க்கும்போது குரங்கு வந்து அந்த ஆப்பிளை கடிச்சிது, க்ரீன் கலர் ஆப்பிளை அதையே லோகாவை வச்சுக்கினாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. இவர் என்ன சொன்னாருன்னா இதை ரொம்ப ஆர்வமாக ரெண்டுத்துக்குமே நான் அப்படியே குதிக்கிறேன்றதுனால என்ன பண்ணாருன்னா, நான் வந்து மகா பெரியவாவை கூட நேரில் போய் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப மகா பெரியவாவை பற்றி பேசுன்னுவாங்க எல்லாரும். ஏனோ ஒரு வேளை ஃப்யூச்சரில் பேசுவேனா என்ன அது எதுக்காக என்னன்னு எனக்கு என் மைண்டுக்கு தெரியல. அதனால் அது ரொம்ப நான் இது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி வந்து சில பேரெல்லாம் ஒரு இதில் வச்சுட்டுருப்பேன். அவங்கள ரொம்பவே வேணான்னு நினைக்க மாட்டேன். யாரையும் நிராகரிக்கக்கூடாதுன்ற மாதிரி இதுலேயும் எல்லா கடவுளுமே ஒரு மரியாதை கொடுத்து வணங்கிடுவேன். யாருன்னா இதை பற்றி இதுவாக சொன்னாங்களோ வணங்கிடுவேன்.
ரொம்ப யாரையுமே இது பண்ண மாட்டான். அந்த மாரி ஒரு இதில தான் அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மகா பெரியவா கூட நான் பார்த்துருக்கேன் நேர்ல அப்டின்னாரு அவரு. சரி நான் கொஞ்சம் பேசாம ஏன்னா இதுக்கு ரொம்ப சத்யசாய் பாபாவுக்கும், கிருபானந்த வாரியாருக்கும் அப்படியே பயங்கர இதுவா நானு அப்படியே எனர்ஜெட்டிக்கா அப்படி இது பண்ண மாரி, இது பண்ணலையேன்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. ஆனா அவரு அதில தான் ரொம்ப இதுவானாரு. அவர் அந்த விஷயத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப இதுவா எக்ஸைட்மெண்ட்டா சொன்னாரு. அது என்னன்னா, நான் போயிட்டு அழுதுட்டு இருந்தேன். அது ஏன் அவர் அழுதுருப்பாருன்னு அப்புறமா கால்குலேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு குழந்த போயிடுது. 8 மாதம் கூட முடிஞ்சு 9 மாதம் தொடங்கும்போது வயித்துல வந்து பொறக்கும்போது இதாயிடுது குழந்த எனக்கு. அந்த சமயத்தில அவர் வந்து நான் வளைஞ்சிக்கிட்டே கண்ல தண்ணி விட்டுக்கிட்டே அவர பார்த்துட்டு இருந்தேன். சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து நெறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து அவர் என்ன பார்த்து தான் ஏதோ சொல்றதுக்காக இது பண்ணியிருக்காரு. அந்த மாரி அவர் எல்லார் கூடயும் இது பண்ண மாட்டாரு. பழங்கள தூக்கி போட்டோம்னா சில பேருக்கு தான் கிடைக்கும். சில பேர் தான் இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி இதுக்கெல்லாம். நெறைய பேர் இருக்கிறதுல சில பேர் தான் சூஸ் பண்ணுவாங்க அவங்க. அந்த மாரி பக்கத்தில இருந்தவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அவர் உன்ன நோக்கி தான் அவர் இது பண்றாரு. வளைஞ்சுகிட்டு இருக்காத நிமிரு நிமிரு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவர் என்னோட ஹஸ்பண்ட. அப்போ அவர் நிமிர்ந்து பார்த்த உடனே மகா பெரியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஆப்பிள தூக்கி போட்டிருக்காரு. இவர் கையில கேட்ச் பிடிக்கிற மாரி போட்டிருக்காரு. அத பிடிச்சிக்கிட்டாராம் அவரு. அந்த வருஷம் தான் பிரசாந்த் பொறந்தது அப்படின்றாங்க அவங்க. அந்த வருஷம் தான் பிரசாந்த் பொறந்தது. நான் கேட்க மாட்டேன் அந்த மாரி விஷயங்களெல்லாம். நான் அவர்கிட்ட கேட்குறேன். அந்த வருஷம் தான் பிரசாந்த் பொறந்தது அப்படி சொல்றாங்க இவங்க. அந்த மாரி வந்து உங்களுக்கு அந்த நேத்து நீம் கரோலி பாபாவுக்கு அவிட்டம் நட்சத்திரம். அதனால அவருடைய குரு பூஜை அவிட்டம்னா, ஆனா அவர் குரு பூஜை வந்து இதில செப்டம்பர் அவிட்டத்தில அவர் போனது நீம் கரோலி பாபா. அது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியா அது ரொம்ப அவரும் நேர்ல பார்த்துருக்கிறார் கிருபானந்த வாரியாரையும், சத்யசாய் பாபாவான்றது ரொம்ப அதிசயமா இருந்தது. இங்க போம்போது இவங்கள நான் பார்த்தேன்றது ஒரு விஷயம் இருந்தது. இப்போ நாளைக்கு நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த கடையீர் சித்தரையும், ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியும் ஒண்ணா மாசம் மாசம் வர பூரட்டாதி நட்சத்திரத்தில எப்படி பண்ணலாம்? ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் இது வேற முருகரால சொல்லப்பட்டது அது எனக்கு சஷ்டி சமயத்தில. ஆனா, அப்ப நான் ஏன்னு தெரியல அத பத்தி பெருசா சொல்ல முடியல. நாளைக்கு நம்ம அத கும்பிடணும். ஆனா எப்படி கும்பிடணும்னா, அப்பவும் சத்ய சாய் பாபாவையும், நீம் கரோலி பாபாவையும் தொடர்ந்து நம்ம பண்றதுலயும், அந்த பறவைகள் நான் சொன்ன மாரி பார்க்குறதும், இல்ல வேற ஏதோ பறவை உங்க வீட்ல சுத்தி இருந்தாலும், அந்த பறவைய வந்து நீங்களாவே அதுக்கு நீம் கரோலி பாபா, இது சத்ய சாய் பாபான்னு ஃபிக்ஸ் பண்ற மாரி நீங்க பண்ணி ஆகணும். உங்க மைண்டுக்குள்ள அத வச்சுக்கிட்டு எப்படி நம்மளுக்கு வந்து காட்சி குடுக்குதா? வருதா? நம்ம வேண்டும்போது வருதாலாம் பாருங்க. அந்த போர்வை விஷயம் ரொம்ப முக்கியம். நான் எப்படி நேத்தே சொன்னேன். அந்த வீடியோ மறுபடியும் போய் பாருங்க. அந்த போர்வைய எப்படி நீங்க வேண்டிக்கணும்? எந்த மாரி அந்த வேண்டுதல் முடிஞ்சா போர்வைய தரணும் உங்கள வீட்ட சுத்தி இருக்கிறவங்கன்னு, அவ்வளோ தூரத்தில எவ்வளோ தூரத்தில அவங்க இருந்தாலும் கரெக்ட்டா கனெக்ட் ஆகுறாங்க. நான் போயிட்டு அந்த அந்த சொற்கேட்ட பிள்ளையார சுத்தும்போது, நான் எந்த பறவை சத்ய சாய் பாபான்னு ஃபிக்ஸ் பண்ணனோ, மற்ற படங்க சாமி படங்க சிலைகளே அந்த இடத்துல இல்லாம, அந்த பறவை எதிர்க்க வந்தது பாருங்க. அதுதான் அந்த மாரி தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்க சுத்தி இந்த நம்பர்ஸு, இந்த இதுங்கெல்லாம் நான் சொல்ற மெத்தட்ல பார்த்தீங்களான்னா, அவ்ளோ கனெக்டிவிட்டி கிடைக்கும். கனெக்டிவிட்டி கிடைக்கிறதோட நிக்காது. நீங்க விரும்புற விஷயமும் நடக்கும். அதுக்காக தான் தயவு செஞ்சு சொல்றேன். ஒரு அனுபவமா இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கு நாளைக்கு நான் போட போற வீடியோவ நீங்க தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு ரொம்ப நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.